நீங்க நெனைக்கிற மாதிரி யாரோட வாழ்க்கையும் அவ்வளோ ஈஸிலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி சிவாங்கி வந்து எமோஷனலா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அத பத்தி நம்ம விரிவா பார்ப்போம். சிவாங்கிய பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு கேர்ள். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில இவங்க பாட ஆரம்பிச்சாங்க. அந்த ஸ்டேஜ்லயே அவங்க பண்ற காமெடிகள், சேட்டைகள் மக்களுக்கு வந்து புடிக்க ஆரம்பிச்சது. இதனாலேயே எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து இவங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அதே தொலைக்காட்சியில குக்கு வித்து கோமாளில ஒரு கோமாளியா அறிமுகமானாங்க. காமெடி ஃபீல்டுக்குள்ளேயும் இன்ட்ரோ ஆனாங்க. குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சி வந்து சிவாங்கி மற்றும் புகழ் இல்ல அப்படின்னா போர்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்களுடைய டேலண்ட் வந்து அந்த நிகழ்ச்சியில காமிக்க ஆரம்பிச்சாங்க. நெறைய பேர சிரிக்கவும் வச்சாங்க. இதனாலேயே இவங்களுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இன்னும் அதிகமாயிட்டே போனாங்க. அதுக்கப்புறம் நடிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ரீசென்ட்டா சிவகார்த்திகேயன் மூவில ஒரு சின்ன கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்கிறாங்க. இன்னும் நெறைய படங்கள் வந்து கமிட் ஆயிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு நிலையில சிவாங்கி போட்ட போஸ்ட்டுக்கு கீழ ஒரு ரசிகர் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. உங்களுக்கெல்லாம் ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு, வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? கூப்பிடுவாங்களா? மாட்டாங்களா? இந்த வேலை செட் ஆகுமா? அப்படிங்கிற டென்ஷன் இல்லாத லைஃப் வந்து கிடைச்சிருக்குதுல்ல. சூப்பர், சூப்பர். எந்த சூழ்நிலையிலயுமே எங்கள மாதிரி மிடில் கிளாஸ் தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாரு. இத பார்த்த சிவாங்கி வந்து கொஞ்சம் கடுப்பானாலும், எல்லாத்துக்குமே இதுக்கு புரியிற மாதிரி ஒரு விளக்கம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அவங்களும் ஒரு பதில் வந்து குடுத்துருக்காங்க. உங்களோட சிச்சுவேஷன் வந்து எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா, எங்களுக்கும் நாங்க பண்ற ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு வந்து புடிக்குமா? புடிக்காதா? நம்ம பண்ற காமெடிக்கு இவங்க சிரிப்பாங்களா? சிரிக்க மாட்டாங்களா? அப்படிங்கிற டென்ஷன் வந்து எங்களுக்கும் இருக்கும். உங்களுக்கு வந்து புடிக்க வேலை பண்ணா தான், எங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டுல நிலைச்சு இருக்கவே முடியும். ஸோ எந்த வாழ்க்கையும், யாரோட வாழ்க்கையுமே அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி. ஏழையா இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி, ஏன் பணக்காரங்களா இருந்தாலுமே சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு போராட்டம் இருக்க தான் செய்யும். அதிலிருந்து அவங்க எப்படி வெற்றி பெற்று வெளியில வராங்க அப்படிங்கிறது தான் வாழ்க்கைங்க. ஆர்டிஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. சிவாங்கி சொன்ன இந்த விஷயம் வந்து 100க்கு 100% வந்து ட்ரூவா தாங்க இருந்துச்சு. யாரோட வாழ்க்கையில தான் போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலயும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் வந்து இருக்கும். அந்த எய்ம் அடையிறதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான தடைகளும் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி வந்து போராடி வந்து வெற்றி பெறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத ரொம்பவே சிம்பிளா சொல்லியிருந்தாங்க. இவங்க சொன்ன மெசேஜுக்கு கீழ நிறைய பேர் வந்து சூப்பர் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க. சிவாங்கியை பொறுத்தளவில் நிறைய ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எதை அட்டன் பண்ணாலுமே அவங்க வந்து தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல தான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டுக்கு சிவாங்கியும் புகழும் போயிருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரே ஸ்டேஜில் பாடவும் செஞ்சுருக்காங்க. சிவாங்கிக்கு ஈடு கொடுக்குற வகையில் புகழும் சூப்பராக பாடியிருக்காரு. அவருடைய முக மாற்றங்கள் தான் வேற லெவல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவாங்கி சொன்ன கருத்து பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க.